தூக்கி அவ்வளோதான். இல்லை மடக்கு. மாட்டுக்கு வர மாட்டுக்கு தூக்கிடுங்க, அப்படியே தூக்கிடுங்க, அவ்வளோதான். கீழே மடக்கி பொறுமையாக விடுங்க. அதில் ஃபுல் ஏர் இருக்கும், பொறுமையாக விடணும். கீழே மடக்குங்க பொறுமையாக தூக்கிடுங்க. அவ்வளோதான். நீங்கள் அப்படியே மடக்குனீங்கன்னா தான் அந்த ஏர் வராது. ஐயா அப்படியே கண்ணை காலை மட்டும் விட்டுருங்க. காலை மட்டும் விடுங்க, மூக்கயத்தை பிடிச்சிங்க. நீங்கள் என்ன பண்ணணும், பழகிட்டுனா டக்குன்னு அடுத்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். கழுத்தாக டக்குன்னு மாட்டிகிட்டே இருக்கணும். இவ்வளோ டைம் எடுக்கணும், அவ்வளோ டைம் பழகிச்சுன்னா இப்போ நிற்க தேவையில்லை. நம்ம போய் அடுத்த மாதிரி ரெடி பண்ணி ரெடியாக இருக்கணும். கொஞ்ச நாள் ஆகும். ஒரு 2-3 நாளைக்கு, ஒரு வாரம் வச்சிங்க. பால் கம்மியாக தான் கறக்கணும். இப்போ ஸ்டார்டிங்கில் விட்டு கட்டிடணும். கட்டிங்களா பால் எல்லா மாடும் அடக்கும் பயத்தில். நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிங்க. கண்ணு விட்டுலாம் தேவையில்லை, நல்லா ஃபுல்லாக நீங்கள் அழுத்தி விடுங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் அடைக்கும். நீங்கள் அழுத்தி பிடிங்க. ஜாகி வேலை கிராஸ் ஆகுது. உங்களோட 2 காம்பை கையால் கூட பண்ணலாம். கையால் கூட அப்படியே லைட்டாக இழுத்து பிடிக்கும். 2 காம்பியும் 2 கையால் லைட்டாக இழுத்து இன்னும் கொஞ்சம் கூட இழுக்கலாம். இழுத்து வலிக்கு போகணும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அந்த சவுண்டு தான் விட்டுருங்க. அதில் பால் இல்லைன்னு அர்த்தம். காட்டுங்க. அது மாதிரி அந்த பிரச்சனை எடுத்து தானே இருக்குமா? கீழே இருக்கு. அவ்வளோதான்.